Om Namo Bhagavate Sri Ramanaya. The Georgia Satsang Group is delighted to be able to participate in this global Aradhana Satsang. We will start with an offering from Amogha. வணக்கம், என் பேர் அமோகா. நான் திருப்பூரிலிருந்து ஒரு பாட்டு பாட போறேன். பாதி மாதி நாதி போதுமானி சாடை நாதன் அருளிய குமரே ஏசா பாகு காணி மொழி மாது குறமகள் பாதம் வருடிய மணவா ஆளா காது முழுவிழி காக முழாருள் மாயன் அருட்டிரு மருகோ ஓனே காலன் என்னை அணு ஆமலுணதிரு காலில் வழிபட அருள்வா ஆயே ஆதி அயனோடு தேவர் சுரருட காலும் மைகையுறு சிறுமி ஈலா ஆடு மயிலினில் ஏறிய அமரர்கள் சூர வரம் வரம் மிலையோ ஓனே சூதமிக வளர் சோலை மருவும் சுவாமி மலை தானில் உரிவோ ஓனே சூத நுடலுற வாரி சுவரிட வேலை விட வளர் பெருமா ஆளே. நன்றி. முத்தை தருபத்தி திருநகையத்தி கிருச்சத்தி சரவண முத்து குருவித்து குருபர என ஓதும். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிருச்சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும். முட்கட்பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முற்பட்டு முவர்க்கத்தமரரும் அடிப்பேன. முட்கட்பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்து முவர்க்கத்தமரரும் அடிப்பேன. பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொடு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. பத்து தலை தத்தை கணதொட ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொரு பட்சத்தொடு ரட்சித்தருவதும் ஒரு நாளே. பத்திற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொரு பட்சத்தொடு ரட்சித்தருவதும் ஒரு நாளே. தித்தித்தய ஒத்த பரிபுட நித்த பதம் வைத்து பைரவி திக்கொட்கனடிக்க கழ்கொடு கழுதாட. தித்தித்தய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பைரவி திக்கொட்கனடிக்க கழ்கொடு கழுதாட. திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுதிக்க திரிகடக என ஓத. திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்க திரிகடக என போத. கொத்து பறைகொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை. கொத்து பறைகொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை. கொட்புற்ற நற்புற்றவுணரை வெட்டி பலியிட்டு குளகிரி கொத்துப்பட ஒத்து பொறவள பெருமாளே. கொட்புற்ற நற்பற்றவுணரை வெட்டி பலியிட்ட குளகிரி கொத்துப்பட ஒத்து பொறவள பெருமாளே. ஓம் நமோ பகவதே
உனது திருவருளே இந்த உலக காட்சியெல்லாம் மனது வடிவினாய் நீயே மாயையும் ஆகுவையே. உனது திருவருளே இந்த உலக காட்சியெல்லாம் மனது வடிவினாய் நீயே மாயையும் ஆகுவையே. தனதுள் அறிவொளியாய் இதயம் தங்கும் போதினிலே தனதுள் அறிவொளியாய் இதயம் தங்கும் போதினிலே எனது நானிலதால் தோன்ற எதுவும் இல்லை அயலே. எனது நானிலதால் தோன்ற எதுவும் இல்லை அயலே. ரமணா உனது திருவருளே இந்த உலக காட்சியெல்லாம் மனது வடிவினாய் நீயே மாயையும் ஆகுவையே. நீயே மாயையும் ஆகுவையே. அறிவு வடிவின நீ ஆனாலும் அருணாச்சலத்தினிலே உறவில் குரு வடிவாய் கண்முன் உடலோடு உளவினையே. அறிவு வடிவின நீ ஆனாலும் அருணாச்சலத்தினிலே உறவில் குரு வடிவாய் கண்முன் உடலோடு உளவினையே. மறைவில் அறிவொளியாய் வாழும் வழியை அருளினையே. மறைவில் அறிவொளியாய் வாழும் வழியை அருளினையே. இறைவன் நினதருளால் இணை உன் இயல்பில் இணைத்தருளே. இறைவன் நினதருளால் இணை உன் இயல்பில் இணைத்தருளே. ரமணா உனது திருவருளே இந்த உலக காட்சியெல்லாம் மனது வடிவினாய் நீயே மாயையும் ஆகுவையே. எனது நானிலதால் தோன்ற எதுவும் இல்லை அயலே. இறைவன் நினதருளால் இணை உன் இயல்பில் இணைத்தருளே. ரமணா இணை உன் இயல்பில் இணைத்தருளே. உன் இயல்பில் இணைத்தருளே. அச்சல போற்றி அந்தன போற்றி. அச்சல போற்றி அந்தன போற்றி. குச்சலமை ஞான குறிசல் போற்றி. குச்சலமை ஞான குறிசல் போற்றி. பெருந்துயர் செய்யும் பிறவி பிணிக்கோர். பெருந்துயர் செய்யும் பிறவி பிணிக்கோர். மருந்தே போற்றி மணியே போற்றி. மருந்தே போற்றி மணியே போற்றி. ஆதி போற்றி அழக போற்றி. ஆதி போற்றி அழக போற்றி. ஜோதி போற்றி சுந்தர போற்றி. ஜோதி போற்றி சுந்தர போற்றி. மஞ்சா போற்றி மணாளா போற்றி. மஞ்சா போற்றி மணாளா போற்றி. உஞ்சே நாயேனுடையாய் போற்றி. உஞ்சே நாயேனுடையாய் போற்றி. தெள்ளத் தெளிந்த சின்மய போற்றி. தெள்ளத் தெளிந்த சின்மய போற்றி.
உள்ளம் கவர்ந்த கள்வா போற்றி உள்ளங்கவர்ந்த கள்வா போற்றி ஒரு பெயர் கடந்த ஒருவா போற்றி ஒரு பெயர் கடந்த ஒருவா போற்றி கருப்பெயர்ந்தொழிய கடைக்கனி போற்றி கருப்பெயர்ந்தொழிய கடைக்கனி போற்றி உள்ளே போற்றி வெளியே போற்றி உள்ளே போற்றி வெளியே போற்றி உள்வெளி கடந்த ஒளியே போற்றி உள்வெளி கடந்த ஒளியே போற்றி மெய்யே போற்றி பொய்யே போற்றி மெய்யே போற்றி பொய்யே போற்றி பொய்மை கடந்த பொருளே போற்றி பொய்மை கடந்த பொருளே போற்றி அமுதே போற்றி நஞ்சே போற்றி அமுதே போற்றி நஞ்சே போற்றி அமுதமானஞ்ச மருந்தினை போற்றி அமுதமானஞ்ச மருந்தினை போற்றி போற்றி நின் பொன்னடி போற்றி போற்றி நின் பொன்னடி போற்றி போற்றி வெங்கடனின் பொன்னருள் 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 போற்றி. குறையனைத்தும் களைகின்ற தெய்வம் நீயே குறையனைத்தும் களைகின்ற தெய்வம் நீயே கருணைக்கு எல்லையில்லா இறையோ நீயே ரமணா குறையனைத்தும் களைகின்ற தெய்வம் நீயே கருணைக்கு எல்லையில்லா இறையோ நீயே ரமணா குறையனைத்தும் களைகின்ற தெய்வம் நீயே ரமணா. பக்தர்களை காக்கின்ற குருவும் நீயே பக்தர்களை காக்கின்ற குருவும் நீயே பரிபூர்ண அன்புடைய புனித நீயே ரமணா பக்தர்களை காக்கின்ற குருவும் நீயே பரிபூர்ண அன்புடைய புனித நீயே ரமணா குறையனைத்தும் களைகின்ற தெய்வம் நீயே கருணைக்கு எல்லையில்லா இறையோ நீயே ரமணா குறையனைத்தும் களைகின்ற தெய்வம் நீயே ரமணா. ஏங்கி நிற்கும் மக்களுக்கு ஏதல் நீயே ஏங்கி நிற்கும் மக்களுக்கு ஏதல் நீயே எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாம் நீயே ஏங்கி நிற்கும் மக்களுக்கு ஏதல் நீயே
ஈஸ்வரன் நீயே ரமணா, குறையனைத்தும் களைகின்ற தெய்வம் நீயே. கருணைக்கு எல்லையில்லா இறையோ நீயே ரமணா, குறையனைத்தும் களைகின்ற தெய்வம் நீயே. ரமணா ரமணா ரமணா. Namo Ramana, everybody. Today, I'm going to share a Tamil composition that is inspired by Sri Sadashiva Brahmendra's Sanskrit work, Chinta Nasti Kila. Sri Sadashiva Brahmendra lived during the same period as Sri Sridhar Ayyaval and Avudi Akal. Now, as Sri Bhagavan devotees, you have probably heard that Bhagavan grew up listening to Akal songs sung by his mother Aragammal. This song, Chinta Nasti Kila, teaches us the secret to living a life free of anxiety and worry. Interestingly, I grew up hearing my mother sing it, maybe in a slightly different tune, but likely to be in the same raga. She learned it from our grandfather, who was a yogi and a great devotee of Sri Ayyappa. He composed many songs for his Ishta Devata. Now, here comes the funny part. Neither my mother nor we as kids realized that this was Sri Sadashiva Brahmendra's composition until last year, when my brother Murugan discovered it while reading a spiritual text. We were just thinking it was a composition by our grandpa. So it was a very interesting insight that we gained through my beloved brother. We all love this song, and because of its beauty and spiritual meaning, I was inspired to compose a Tamil version. It's not a translation by any means. It's not a strict translation. It's got a little bit of Bhagavan's influence, and who is my Ishta Devata, that is our beloved Bhagavan Ramana. The meaning of the composition is simple. O mind, be free of thoughts, especially anxiety. Cultivate calm, compassion, and devotion, particularly when you are in the company of the wise. Transcend time, past, present, and future, and overcome the sensual desires. Firmly grasp the holy feet of Guru Ramana and let the flame of pure awareness, Chit Jnana, light up in our hearts. Thus, we sing, O mind, be free of thoughts. Here is the song. சிந்தையில்லாமல் இரு மனமே, சிந்தையில்லாமல் இரு, சிந்தையில்லாமல் இரு
மனமே சிந்தையில்லாமல் இரு. பக்தி கருணை மௌனத்தோடு, பக்தி கருணை மௌனத்தோடு, ஞானிகள் வாக்கினை நெஞ்சினில் கொண்டு, ஞானிகள் வாக்கினை நெஞ்சினில் கொண்டு, சிந்தையில்லாமல் இரு. மனமே சிந்தையில்லாமல் இரு. முக்காலங்களை தாண்டி சென்று, முக்காலங்களை தாண்டி சென்று, காமமும் புலன்களும் அடக்கி வென்று, காமமும் புலன்களும் அடக்கி வென்று, சிந்தையில்லாமல் இரு. மனமே சிந்தையில்லாமல் இரு. ரமண மகாகுரு பாதங்கள் பற்றி, ரமண மகாகுரு பாதங்கள் பற்றி, ஆன்ம ஜோதியை உள்ளத்தில் ஏற்றி, ஆன்ம ஜோதியை உள்ளத்தில் ஏற்றி, சிந்தையில்லாமல் இரு. மனமே சிந்தையில்லாமல் இரு. சிந்தையில்லாமல் இரு. மனமே சிந்தையில்லாமல் இரு. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. Meditation requires an object, something to meditate on, whereas in enquiry, there is only the subject. You are not looking for anything new, anything outside yourself, but simply concentrating on being, on yourself, on the pure I am of you. It is not thinking, but suspending thoughts while retaining consciousness. Normally, when you stop thinking, you go to sleep. And when one first begins enquiry, the mind often does try to do so. An attack of overwhelming sleepiness comes to you, but as soon as you stop the enquiry and turn to some other occupation of the mind, it passes, thereby showing that it was not real tiredness, but just an instinctive resistance to thought-free consciousness. One simply has to fight it. Thoughts themselves are a far more persistent obstruction. They rush into the mind in an unending stream. You drive them out, and others slip in from behind. You think you are free from these, and before you notice, you are indulging others. The only way is persistence, constant alertness, not to get carried away by thoughts, to see them aloofly like clouds passing over a clear sky and ask, what is this thought? Who did it come to? To me, but who am I? And so you bring your mind back to enquiry. The mind is likened to a monkey rushing from tree to tree, ever restless, never content to be still. It has to be checked from its restlessness and held firmly to enquiry. But it is not the wandering nature of the mind and the unending succession of thoughts that is the obstruction. It is also the ego drive behind many of the thoughts. This gives them power and makes them far harder to dispel. You may convince yourself doctrinally that there is no ego,
and have occasional brief glimpses of the being consciousness which is unruffled happiness when the ego is in fact absent. But you are drawn to this girl or want to impress this friend or dominate this group. You resent this criticism or feel slighted by this person. You feel insecure in your job, cling to your possessions, hanker after money or power, and all of these are affirmations of the ego which you believe not to exist. So long as they exist, it does. If there is no ego, who can feel anger or desire, resentment or frustration? This means that enquiry is not merely a cold investigation, but a battle. Every path is in every religion. The ego or apparent ego has to be destroyed. That is the one essential comment to all of them. The only difference is how to do it. There are paths which set you attacking the various vices individually, lust, arrogance, and so on, and cultivating the opposing virtues. But self-inquiry is more direct. Such methods are like lopping the branches off a tree. So long as the roots and trunk remain, fresh ones will grow. Self-inquiry aims at uprooting the tree itself. If the ego is deprived of one outlet, say if it is forced to celibacy, others will develop, say gluttony or vanity. But if the ego itself is dissolved, the vices in which it found expression will collapse like deflated balloons. But it is a constant warfare until the ego really is dissolved. This is what self-inquiry is aiming at. It does not teach each one any more theory or doctrine. It is quite possible to know all the doctrine that is necessary before you start. Simply that being is and you are that. What it does after a certain amount of practice is to bring increasingly frequent and lengthy experience of pure timeless being, which is also pure awareness and unruffled happiness. That is not mental, and yet the mind is aware of it. It is not physical, and yet it is felt physically as a vibration or a waveless calm. Once awakened, it begins to appear spontaneously even when you are not meditating, or to subsist as an undercurrent to whatever you are doing, to the routine of life, while you are talking, even while thinking. This is important with regard to method. It explains why Bhagavan preferred his devotees to follow the quest in life of the world. Sitting daily in meditation is useful in most cases, indispensable, but it is not enough. So far as possible, fixed times should be set aside for it, since the mind accustoms itself to them, just as it does with physical functions like eating and sleeping, and responds more readily. For those who are bound by professional and domestic obligations, just after waking in the morning or before going to sleep at night are excellent times. But apart from that, Bhagavan would tell people to practice enquiry always, to ask themselves who is doing this, to engage in activity without the I am the doer illusion. Keeping up with this attitude of mind throughout the day's activities is equivalent to remaining alert, to welcoming the sense of being whenever it comes. Constant alertness and remembering is necessary when not meditating, no less than concentration when remembering. At first, there will be frequent forgetting. That also has to be combated. The current of awareness has to be cultivated and fostered. It is very seldom that there is achievement without effort. This is the part that Bhagavan laid down. It is independent both of forms and doctrines. It requires no ritual. It can be followed invisibly by the housewife or shopkeeper, no less than the monk or yogi.
The grace of Bhagavan is available to all who turn to him. But it is those who strive on this path that utilize it the most fully and the most wisely. It is an unfailing support and an inexhaustible treasure for them. Om Namo Bhagavate Sri Ramanaya. The Georgia Satsang thanks the organizers of the Global Aradhana celebration to present our humble offerings at the lotus feet of Sri Bhagavan. Now on to the next Satsang.